இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மெக்சிகோ நாட்டில் ஒரு இளைஞர் நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கு தொடர்கின்றார். என்ன வழக்கு தொடர்கிறார் என்று சொன்னால், என்னுடைய அம்மாவின் அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என் அம்மா எப்படிப்பட்டவர்கள், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்பது எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் என்றால், சிறு வயது முதலே எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எனக்கு என் அம்மா பார்த்து பார்த்து செய்வார்கள். நான் எதை கேட்டாலும் அதை உடனடியாக வாங்கி கொடுத்து என் மீது வைத்திருக்கின்ற அன்பை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதுவரைக்கும் என் அம்மா என்னை அடிச்சது கிடையாது, என்னை திட்டியது கிடையாது. ஒரு வார்த்தை கூட என்னுடைய மனது நோகதர மாறி என்னை பேசியது கிடையாது. ஆகவே என்னுடைய அம்மாவின் அன்பு எப்படி இருக்கும் என்பதை என்னுடைய வாழ்வில் நான் சுவைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய அப்பாவின் அன்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனவே எனக்கு என்னுடைய அப்பாவினுடைய அன்பு எனக்கு வேணும். அதுக்கு நீங்க தான் வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல அவர் முறையீடு செய்கிறார். இதை கேட்ட நீதிபதிக்கு ஒண்ணுமே புரியல. இது போல ஒரு விசித்திரமான வழக்கை அவருடைய வாழ்க்கையில் சந்தித்தது இதுவரைக்கும் இதை போன்ற ஒரு விசித்திரமான வழக்கை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தது கிடையாது. இது என்ன புதுசா இருக்குது? ஏதாவது ஜீவனாசம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம், இது இல்லை அது இல்லை அப்படின்னு கேட்டாக்க சொத்துல பங்கு இது பாகம் கேட்கறாங்க அப்படின்னா பிரிச்சு கொடுப்போம். இது எளிது. என்னுடைய அப்பாவின் அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் 20 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் போயிட்டு நீதிமன்றத்துல முறையீடு செய்கிறார். அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவனுடைய அப்பா அந்த இளைஞனுடைய அம்மாவை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பொண்ணோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் பிறந்ததுல இருந்து அந்த பையனை பார்த்தது கிடையாது. 20 வயசு ஆயிடுச்சு. 20 வயசு ஆகி என்ன செய்யல, அந்த தந்தை இந்த மகனை பார்க்கவில்லை. எனவே என்னுடைய தந்தையினுடைய அன்பு எனக்கு வேணும். அந்த அன்பை நான் சுவைத்து பார்க்கிறேன். என்னுடைய தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேனோ, அதே போல என்னுடைய தந்தையினுடைய அன்பையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த இளைஞர் நீதிமன்றத்துல அழுது கொண்டு முறையீடு செய்கிறார். அப்போ நீதிபதி உத்தரவு கொடுக்கிறார். யாருக்கு? அந்த இளைஞனுடைய தந்தைக்கு. அவருக்கு அவருடைய அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, அவர் போன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு, வாரத்துல ஒரு நாள் உன்னுடைய மகனை நீங்க பேசணும், அதற்கடுத்து மாசத்துல ஒரு நாள் உங்க மகனை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி உத்தரவு இட்டு எழுதுகிறார். ஆனால் அந்த தந்தைக்கு போன் பண்ணா போன் எடுப்பது கிடையாது. நேரடியாக போய் பார்த்தாலும் பேசுவது கிடையாது. நீ யாரு, எனக்கு தெரியாது, போயிட்டே அப்படின்னு சொல்றாரு. இவனும் தொடர்ந்து தன்னுடைய தந்தையினுடைய அன்பிற்காக பாச போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படியாவது நீதிமன்றம் குறுக்கீடு செய்து தன்னுடைய தந்தையினுடைய அன்பை நான் தன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்ய என்று போராடி கொண்டிருக்கிறான். ஆனா கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அந்த தந்தையினுடைய அன்பை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த தந்தை கடின உள்ளம் கொண்டவராக நீதிமன்றத்துக்கு வரல, எதுக்கும் செவி கொடுக்கல. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பார்த்துன்னு போ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மகன் 20 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் தன்னுடைய தந்தையினுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருப்பது போல இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாமே நல்ல நேரத்துலதான் பார்த்து தாலி கட்டிருக்கிறீங்க. நல்ல நேரம் பார்த்து, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து, எல்லாத்தையும் தான் செய்யறீங்க, பார்த்துதான் கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் நம்முடைய ஊர்ல என்னது பிரிந்து சின்ன பின்னமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருமணம் பல பரிணாமங்களை பெற்றுவிட்டது. திருமணம் அப்படின்னு நம்ம தான் நினைச்சுக்கிறோம். இன்றைக்கு திருமணம் பல பரிணாமங்களை பெற்றுவிட்டது. எப்படின்னா, தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்வது. தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்வது. அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கிற பொழுது அவனுடைய அழகை கண்டு தன் மீதே அவன் காதல் வயப்பட்டது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தன் மீதே காதல் வயப்பட்டு தன்னையே திருமணம் செய்து கொள்வது. அது முதல் திருமணம். அதற்கடுத்ததாக ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வது.
பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, இணைந்து வாழ்தல், லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் அப்படின்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எவ்வளவு காலம் பிடிச்சிருக்குதோ அவ்வளவு காலம் நம்ம ஒன்னா இருந்துக்கலாம். எவ்வளவு நாள் நம்ம உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்குதோ எவ்வளவு நாள்னாலும் சந்தோஷமா இருந்துக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிவிங் டுகெதர். அடுத்து கான்ட்ராக்ட் மேரேஜ். நீங்கெல்லாம் படம் பைத்தியம், விஜய் பைத்தியம் நிறைய பேர் இருப்பாங்க இங்கெல்லாம். அதுல விஜய் ஒரு படத்துல சிம்ரன் கூட கான்ட்ராக்ட் பேசுவார். 1 வருஷம் மட்டும் எனக்கு பொண்டாட்டியா இருந்தா போதும், அதுக்கு மேல நீ எனக்கு பொண்டாட்டியே தேவையில்லை, எங்க அப்பாவுக்காக நான் உன் கூட சேர்ந்து வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறாரு, நம்ம தலைவர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பேசுவார். 1 வருஷம் தான், அந்த 1 வருஷத்துல உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன், அதன் பிறகு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. கான்ட்ராக்ட் மேரேஜ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் ஆக பிறகு இந்த மனைவி வேணாம், அந்த கணவரை வேணாம், இன்னொருத்தரோடு ஓடி போறது, ஓடி போயிட்டு சந்தோஷமா வாழுது, அது ஒரு நிலை. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியோர்கள், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர் எல்லாம் பார்த்து ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் என்ன செய்யுது, திருமணம் செய்து, நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்த்து திருமணம் செய்யுது. இது ஒரு வகை. இப்படி இன்றைக்கு திருமணங்கள் பல பரிணாமங்களை பெற்றுவிட்டது. நீ எதற்கு சப்போர்ட் பண்ணனாலும் ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நாம எங்க இருந்து வரோம், குடும்பத்துல இருந்து வரோம். எங்க இருந்து வரோம், குடும்பத்திலிருந்து வரோம். நம்முடைய வேர்கள் அனைத்தும் எங்கிருந்து வருகின்றன என்று சொன்னால் குடும்பத்திலிருந்து தான் வருகிறது. இன்றைக்கு நான் தனியாக வாழ்ந்து விட்டால் போதும் என்ற ஒரு தவறான எண்ணங்கள் இன்றைக்கு ஊடகங்களே அதிகமாக பகிரப்பட்டு வருது. எங்க நல்ல ஒரு குடும்பம் இல்லையோ அந்த குடும்பத்தை முன்னுதாரணப்படுத்துவாங்க. எங்க ஒழுக்கமான வாழ்வு இல்லையோ அந்த குடும்பத்தை முன்னுதாரணப்படுத்துவாங்க. நீங்க பார்க்கிற சீரியலா இருக்கட்டும், நீங்கள் பார்க்கின்ற அந்த தொடர் நாடகமா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இருவர் சேர்ந்து வாழ்வது சாத்தியமல்ல, கணவன் மனைவி இணைந்து வாழ்தல் சாத்தியமல்ல என்கின்ற ஒரு தவறான கருத்தை உங்களுடைய சிந்தனைகளில் உள்ள ஊடுருவ குத்தி உங்களை பாய்த்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன செய்றீங்க, இவனா எனக்கு செட் ஆகுது, இவளா எனக்கு செட் ஆக மாட்டா, வேற ஒருத்த கூட நான் வாழ. எத்தனை பேரை மாற்ற முடியும், எத்தனை பேரை மாறி மாறி கல்யாணம் பண்ண முடியும்? முன்னாடி எல்லாம் படத்துல நீங்க பார்த்து நாம் இருவர் நமக்கு இருவர் வந்துச்சு, நாம் இருவர் நமக்கு ஒரு, இப்ப நாம இருவர் நமக்கே ஒருவர். இன்றைக்கு நமக்கு யாருமே தேவையில்லை, உடல் சார்ந்த இன்பம் மட்டும் போதும், உடலிலே ஆரம்பித்து உடலிலே முடிகின்ற உறவு மட்டும் போதும், அதை கடந்து செல்கின்ற உறவு எனக்கு வேண்டாம் என்கின்ற மனநிலையில் வாழ்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு என்ன இல்லை, நம்முடைய குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. நல்ல நேரத்துலதான் தாலி கட்டினீங்க, ஏன் உங்களுக்குள்ளார பிரச்சனை வருது? எல்லாருமே பார்த்து வச்சுதான் நல்லா எல்லா முகூர்த்தம், நல்ல சுப முகூர்த்தம் எந்த நாளும் அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றீங்க. சாமி எப்ப என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நல்ல நேரம் முடித்துல தாலி கழிட்டும், தாலி வந்துச்சு, நீ பூச வைக்காட்டி போ, பிரசங்க வைக்காட்டி போ, ஆனா நல்ல நேரத்துல என்ன செஞ்சிடும், நீ தாலி வந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம கல்யாணம் பண்றோம். ஆனா ஏன் பிச்சுட்டு போகுது? ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு புரிதல் இல்லை, உங்களுக்குள்ளார ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை, இவன்லாம் இன்னொருத்தவன், அவெல்லாம் இன்னொருத்தவன், இப்படி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க உங்களுடைய தனிப்பட்ட சுய நலனுக்காக, சுய இன்பத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளை நடுத்தெருல விட்டுட்டு அந்த புள்ள அன்புக்காக ஏங்கி தவிக்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்கு. எப்படி அந்த இளைஞர் தன்னுடைய தந்தையின் அன்புக்காக போய் நீதிமன்றத்துல பிச்சை கேட்கிறான், கண்ணீர் சிந்துறா, எனக்கு என்னுடைய அப்பாவுடைய அன்பு வேணும், எனக்கு எப்படியாவது அந்த அன்பை நான் பெறுவதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் போயிட்டு நீதிமன்றத்துல கேட்கிறான். அதே போல இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அன்புன்னு என்னன்னு தெரியாம, அம்மாவுடைய அன்பு என்னன்னு தெரியாம வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த சமூகத்தில் அதற்கெல்லாம் யார் அடிப்படை காரணம்? நாம் தான். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யாருன்னா நாம் தான். நம்முடைய சுய நலனுக்காக, சுய விருப்பத்திற்காக, சுய சந்தோஷத்திற்காக நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை இன்னைக்கு யாருன்னு தெரியாம தூக்கி எறிஞ்சிட்டு போறோம். இதெல்லாம் பார்க்கிற கடவுள் நம்ம சும்மா ஓடுவாரா? இதெல்லாம் பார்க்கிற கடவுள் அவன் குடும்பத்துல நீ வேற ஒருத்தவரோட வேற ஒரு வழியோடு வாழும்போது அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருமாக்க நிச்சயம் இருக்காது. காலம் முழுக்க துன்பம், காலம் முழுக்க கண்ணீர், காலம் முழுக்க சண்டை, ஓயாத பிரச்சனை எல்லாமே இருந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் முன்பாக கடவுள் நியமித்த ஒருவரை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு பிறகு அவரை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டு எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் திருமணம் செய்யறானோ அவன் விபச்சாரி, அவன் விபச்சாரம்.
ஆண்டவர் இயேசு மிக தெள்ள தெளிவாக சொல்ல, எந்த ஒரு பெண்ணை விலக்கி விட்டு வேறு ஒரு பெண்ணை மணக்கின்ற எவரும் என்ன செய்யறார்? விபச்சாரம் செய்கின்றார். அதே போல எந்த ஒரு ஆணையை விலக்கி விட்டு வேற ஒரு பெண்ணை வேற ஒரு ஆணை மணக்கிற என்னது? அவனு விபச்சாரம் செய். எனவே அந்த வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? கடவுள் மிக அழகா படைக்கிறார்கள். எப்படி படைக்கிறார்? நீ தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கட்டும். கடவுள் எப்படி படைக்கிறார் அப்படின்னா, தொடக்கத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டார். என்னது? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து விட்டார். எல்லாத்தையும் படைச்சு விட்டு கடைசியா மனிதனை படைக்கிறார். அவனை களிமண்ணால ஒரு பொம்மை செஞ்சு, ஒரு உருவத்தை செஞ்சு, அவனுடைய அந்த களிமண்ண தன்னுடைய உயிர் மூச்சை ஊத மனிதன் என்ன செய்கிறான்? உயிர் உள்ளவன் ஆகிறான். ஆக நம்முடைய உயிரில் யாருடைய உயிர் கலந்திருக்கிறது என்று சொன்னால், நம்மை படைத்த தேவனுடைய உயிர் கலந்திருக்கிறது. நம்மை படைத்த தேவனுடைய உயிர் கலந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்கள். என்னுடைய உயிருக்கு முதல் யாரு? அந்த படைத்த தேவன் தான். அவரிடமிருந்துதான் என்னுடைய உயிரை பெற்றுக்கொண்டேன். அப்போ கடவுள் மனிதனை படைக்கின்றார். படைத்த போது அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாத்தையும் நல்லதென்று கண்டார். ஆனால் மனிதனை படைத்த போதுதான் அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்பதை உணர்ந்து அவனுக்கு என்ன செய்யறார்? ஒரு துணையை உருவாக்குறார். துணையை உருவாக்குகின்ற வரைக்கும் மனிதனுக்கு யார் துணை என்று சொன்னால், ஆண்டவர் துணை, கடவுள் துணை. அந்த கடவுளுக்கு இன்னொரு துணை யார் அப்படின்னா மனிதன் துணை. ஆக இந்த இரண்டு உறவுக்கும் இன்னொரு உறவு தேவைப்படுகிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனவே அவனுக்கு ஒரு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர வைக்கிறார். மனிதனுக்கு சிலர் ஆழ்ந்த தூக்கம் வர வைக்கிறார். தூக்கம் வர வச்சு அவனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பு இருக்கு. அப்பவே ஆண்டவராகிய கடவுள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக அற்புதமான ஒரு ஆபரேஷன் செய்யறார். அவனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு விலா எலும்பெடுத்து அதை பெண்ணாக உருவாக்கி மனிதன்கிட்ட கொண்டு கொடுக்கிறார். இவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் எனப்படுவாள் என்று சொல்லி ஆதாம் என்ன செய்யறாரு? மனைவியை பார்த்து சொல்ல, இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறார். இவை என்னுடைய எலும்பு, என்னுடைய சதை, என்னுடைய உயிர் என்னிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றார். என்னிடம் இருக்கின்ற அந்த ஆணிடம் இருக்கின்ற அந்த வலுவான தன்மைகளும் பெண்ணிடம் இருக்கின்ற மென்மை தன்மைகளும் இணைகின்றது. பெண்ணிடம் பெண் என்ன சொன்னா மென்மையானவள். ஆண்கள் என்று சொன்னால் ஆண்மைக்கு என்று அந்த உடல் திடகாத்திரம், அந்த ஆளுமை மற்றும் அந்த வலிமை, இது எல்லாமே ஆண்களிடம் இருக்கும். அவங்க ரொம்ப கரடுமுடா இருப்பாங்க ஆண்கள்லாம். ஆனா பெண்கள் மென்மையாக இருப்பார்கள். ஆக ஒருவர் மற்றவரை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இறைவன் படைக்கின்றார். அப்படி நிவர்த்தி செய்யக்கூடிய என்னிடம் ஒன்று இல்லாததை இன்னொருடன் நான் தேட வேண்டும், அவரிடம் இல்லாததை என்னிடம் தேட வேண்டும். இந்த இரண்டையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு உறவை இறைவன் படைத்து அதை புனிதப்படுத்துகிறார். இது முதல் என்ன செய்வாங்க? தங்களுடைய தாய் தந்தையை விட்டு கணவன் மனைவியாக இணைந்திருப்பார். இதுதான் கடவுளுடைய நோக்கம். கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் என்று சொன்னால், நாம் அனைவரும் பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்ப வேண்டும், அதை உங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்று இறைவன் சொல்கிறார். ஆனா அதெல்லாம் நம்ம என்ன செய்யும்? தூக்கி எறிஞ்சிட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை, அதெல்லாம் காலாவதியானது. அதெல்லாம் என்னது? காலாவதியானது. நம்முடைய பெற்றோர்களை பார்த்தோம் அப்படின்னா, தாத்தா பாட்டினை பார்த்தோன்னா 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். என்ன செய்யறோம்? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு யோசிக்கிறோம். அது தேவை எனக்கு. அது இருந்துச்சுன்னா சும்மா நோயின்னு நச்சு நம்மானு போல நம்மான்னு வரல, எங்கன்னா நம்மான்னு போய் சுத்தினே இருக்கலாம். அது இருந்துச்சுன்னா தலைவலி, அது இருந்துச்சுன்னா துன்பம், அது இருந்துச்சுன்னா இடையூறு. எனவே தான் இன்றைக்கு கள்ள உறவில் ஈடுபடுகிற என்ன செய்யறாங்க? அந்த குழந்தை தங்களுடைய இன்பத்திற்கு இடையூறாக இருக்கின்ற காரணத்தினால் தான் பெத்த குழந்தையினோட பார்க்க என்ன செய்யறாங்க? அடிச்சு கொன்னுறாங்க. மனசாட்சி இல்லாம சாட்சிறாங்க. எப்படி? அந்த காமம் தலைக்கு ஏறிச்சு அப்படின்னா, கோபம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு. இன்றைக்கு நமக்கு உயிர் முதல் யாரு அப்படின்னா கடவுள் தான். ஏன் அப்படின்னா அந்த கடவுள் மனிதனை படைக்கின்றார். மனிதனிடமிருந்து இன்னொரு பெண்ணை படைக்கின்றார். அவங்க எல்லாமே என்னது? ஒருவரோடு ஒருவர் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள், ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைக்கப்பட்ட நிலையை நாம் உணர வேண்டும். இதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே மிக அருமையாக சொல்றார். தூய்மையாக்குகிறவர், தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கு என்ன? உயிர் முதல் ஒன்றுதான். தூய்மையாக்குகிறவர் யார்? ஆண்டவராகிய கடவுள். தூய்மைப்படுத்தப்படுகிறவர் யார்? நாம். இந்த 2 பேருக்கு என்னது? உயிர் முதல் ஒன்றுதான். எங்கிருந்து வருது? ஆண்டவராகிய கடவுளிடம் இருந்து வருகிறது. எனவே அந்த ஆண்டவராகிய கடவுளை நம்முடைய குடும்பத்தின் மையமாக எல்லாமுமாக
கொண்டு வாழ்கிற பொழுது நம்முடைய குடும்பத்துல என்ன இருக்கும்? நிம்மதி இருக்கும். உண்மையாலுமே சொல்றேங்க, கணவன் மனைவி வாழ்ந்து வரீங்க அப்படின்னா உங்களை மீறி உங்க குடும்பத்தை யாராலும் பிரிக்க முடியும். கணவன் மனைவியை மீறி உங்களுடைய குடும்பத்தை வெளிப்புற காரணிகள் என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு நிலையிலும் உங்களை பிரிக்கவே முடியாது. நீங்க அதற்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களை பிரிக்க முடியும். கணவனும் மனைவியும் உங்களுடைய நிலையில் நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வெளிப்புற காரணியாக இருக்கட்டும், உங்களை எந்த ஒரு தீய சக்தியா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை பிரிக்க முடியாது. ஆனா நீங்க அதற்கு இடம் கொடுத்துறீங்க. எனக்கு அப்பா தான் முக்கியம், எனக்கு ஆத்தா தான் முக்கியம், எனக்கு அண்ணன் தான் முக்கியம் என்று சொல்லி எப்பொழுது உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய கணவரையோ மனைவியோ நீ தூக்கி எறிந்து பேசுகின்ற பொழுது அங்கு உறவிலே விரிசல் ஏற்படுது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 10 பேர் முன்னாடி கணவனை நீ கேவலமா பேசுற, என் அம்மா அப்பா எனக்கு இருக்கிறாங்க, நீ பார்த்துட்டு போடா வேலையை, எனக்கு தெரியும், என் வாழ்க்கையை பார்த்து எனக்கு தெரியும், நீ பேசிப்பாரு. தொட்டு தாலி கட்டின ஒரு கணவன் நீ பேசிப்பாரு, அதே போல தொட்டு தாலி கட்டின ஒரு மனைவிட்ட பேசிப்பாரு. என்ன நடக்கும்? பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா வேற ஒருத்தரோட லிங்க் போயிடும். லிங்க் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? எங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த புத்தல ஈசல் அப்படி கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சுட்டு வரும். இன்றைக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல அமைதி இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கணவன் மனைவியை இணைந்து ஜெபிப்பது கிடையாது. கணவன் மனைவி இணைந்து ஜெபிப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இறைவா, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்களே நன்றி அப்படின்னு சொல்லணும். 2வது, நாங்க 2 பேரும் எப்பொழுதும் அந்த தொடக்கத்துல எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இந்த இல்லற வாழ்வை தொடங்கினோமோ அதே ஒரு மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை செல்ல வேண்டும். அதற்கு உம்முடைய துணை தேவை. உம்முடைய துணை இல்லை அப்படின்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய புரிந்து கொள்ளலாம், என்னுடைய மனைவியை புரிந்து கொள்ளலாம், என்னுடைய கணவரை புரிந்து கொள்ளலாம். எதை புரிஞ்சு கொண்டாலும் உம்முடைய அருள், உம்முடைய உடனிருப்பு என்கிட்ட இல்லை அப்படின்னா, எங்க குடும்பத்துல இல்லைன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திடும். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், உப்புக்கு செப்பு இல்லாத பிரச்சனையா இருக்கும் கணவன் மனைவி பிரிந்து போறதுக்கு. ஆனா அது என்ன செய்யும்? விவாகரத்துல போய் நிற்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்ப நிலையை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் மிக அழகா சொல்றார். முதல்ல பிரிந்து போகக்கூடியது, மனைவிலக்கெல்லாம் கொடுக்க கூடாது, டிவோர்ஸ் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அவங்களாம் விபச்சாரி அப்படி சொல்லிட்டார். அதுக்கடுத்து அவர் சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளை கூட்டு ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தினுடைய முக்கிய யாரு? அந்த குடும்பத்தில நீங்க கணவன் மனைவியாக வாழ்கின்றீங்கன்னா அந்த கனி எதுல வெளிப்படும் அப்படின்னா பிள்ளைகளை தான் வெளிப்படும். அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாரு? ஆண்டவர் இயேசு தன்னிடம் அழைத்து அவளுக்கு ஆசீர்வதிக்கின்றார். சீடர்கள் அவர்களை விரட்டுகிறார். அப்போது இயேசு கோவப்படுகிறார், அவளை விரட்டாதீங்க, என்கிட்ட அனுப்புங்க என்று சொல்லி அந்த குடும்பத்தில் முக்கியமாக இருக்கின்ற பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எனக்கு பிள்ளைகள் வேண்டாம், எனக்கு சுதந்திரம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த கோபம் நம் மீது வெளிப்படும். அந்த கோபம் யார் மீது வெளிப்படும்? நம் மீது வெளிப்படும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதா? பிள்ளைகளை பெற்றோர்கள் இணைந்து அன்பு செய்கிறார்களா? பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்கிறார்களா? இதெல்லாம் நீங்க கேட்டோம் அப்படின்னா கிடையாது. எந்த குடும்பத்திலையும் எந்த பிள்ளையும் பெற்றோர் மீது அன்பு இருக்கிறது கிடையாது. பிள்ளைங்களும் பெற்றோர் மீது அன்பு வைத்திருப்பது கிடையாது. எனக்கு நீ எதாவது தொந்தரவு பண்ணாத, உனக்கு எதாவது தேவையா, இந்த வச்சுக்கோ, ஏதாவது வாங்கி கிடைச்சிடும், எது கேட்குதோ வாங்கி கிடைச்சிடும், என்னை விட்டுரு ஃப்ரீயா, நான் நல்லா நிம்மதியா இருந்தா போதும். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துல பிள்ளைகளோடு உட்காந்து ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? என்னடா பண்ண ஸ்கூல்ல, நீ இப்போ வரைக்கும் போன, என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன செஞ்ச ஸ்கூல்ல, நீ ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் செஞ்சியா, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பங்கெடுத்தியா, இல்ல ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துச்சா, இல்ல டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா, நீ ஏதாவது நல்லா எக்ஸாம் ஏதாவது டெஸ்ட் எழுதினியா? கேட்டிருப்போமா? கேட்கிறோமா? இல்ல. ஒரு நாளாவது கேட்கிறோமா? இல்ல. இல்ல பிள்ளைங்க தான் அம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கிறாங்க அப்படின்னா, என்னம்மா சோர்வா இருக்கிற, என்னப்பா டயர்டா இருக்கிற, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கிற, என்னைக்காவது பிள்ளைங்க கேட்டிருக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா அந்த உறவுல இன்னைக்கு இல்ல. அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மனநிலை இன்றைக்கு நம்ம கிட்ட யார்ட்டையுமே இல்லை. கணவன் மனைவியை பார்த்து, என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்கிற, காலைல ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா சந்தோஷமா போனேன், வேலைக்கு போகும்போது நல்லா மகிழ்ச்சியா போனேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, வேலை செய்த இடத்துல பிரச்சனையா? கேட்கணும். கேட்டாதான் அங்க என்ன நடக்கும்? உறவு பரிமாற்றம் நடக்கும், கருத்து பரிமாற்றம் நடக்கும். கருத்து பரிமாற்றம் நடக்கும்போது என்ன செய்யும்? எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்,
என்று ஒருவருக்கு ஒருவர் பக்கபலமாக இருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறது கிடையாது, உறுதி செய்வது கிடையாது. உறுதி செய்வது கிடையாது. அவன் எங்கேயாவது வந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தாலும் இன்னும் ஓய்ஞ்சி போலே அப்படின்னா சொல்லுவோமோ தவிர, அவன் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க விழுந்துட்டீங்க என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? சரி வாங்க ஹாஸ்பிட்டல், உடம்பு சரியில்லையா வாங்க ஹாஸ்பிட்டல்ல போவோம். அது மாதிரி உடம்பு சரியில்லாம பட்டு இருந்தாலும் அதே மாதிரி கடந்த போது நான் என் வேலையை பார்க்குறேன். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இப்படி இருந்தா குடும்பத்துல எப்படி உறவு வலுப்பெறும்? குடும்பத்துல எப்படி வந்து சந்தோஷம் இருக்கும்? குடும்பத்துல எப்படி நிம்மதி இருக்கும்? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்றைய பதிலுரை பாடல் ஆசிரியர் மிக அருமையை சொல்றாரு. உன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்றால் அவருக்கு அஞ்சி அவரை உன்னுடைய குடும்பத்தின் மையமாக கொண்டு வாழ வேண்டும். கணவன் மனைவி மூன்றாவது ஒருத்தர் இருக்குன்னு யாரு கிடையாது, கடவுள் இருக்கு. அந்த கடவுள் தான் உங்கள் இருவரையும் இணைத்து வைத்தவர். அந்த இணைத்து வைத்தவர் உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அந்த இறைவனை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவர் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்றால், உன்னுடைய உழைப்பின் பயனை நீ உண்ண வேண்டும் என்றால், நீ நற்பேரும் நலமும் பெற வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழணும். அவர் எதற்காக உன்னை படைத்தாரோ, எதற்காக உன்னை திருமணம் செய்து வைத்தாரோ அந்த நோக்கத்தை நீ என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். அதை விட்டுட்டு நம்முடைய மனம் போன போக்குல, கால் போன போக்கில நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. எந்த ஒரு ஆடவர் இறைவனுக்கு பயந்து உகந்து நடக்கிறாரோ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவருடைய மனைவி எப்படி இருப்பாங்கன்றத இன்றைய பதிலுரை பாடல் ஆசிரியர் பட்டியலிடுகிறார். உன் இல்லத்தின் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார். எப்படி? ஆடவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்ற பொழுது, ஒரு கணவன் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கின்ற பொழுது, உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அவருடைய மனைவி எப்படி இருப்பார்? கனிதருகின்ற திராட்சை கொடியாக இருப்பார். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒளிவ கன்றுகளை போல உயர்ந்து வளர்வார்கள். நீ செல்லுகின்ற இடமெல்லாம், நீ சென்று உண்ணுகின்ற இடமெல்லாம் உன் பிள்ளைகள் பெருமை பெறுவார்கள். அதற்கடுத்ததாக இதெல்லாம் எப்படி சொல்லணும், ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசையை பெறுவார். தெளிவா சொல்லிட்டு, ஆண்டவருக்கு அஞ்சு யார் வாழறாங்களோ, எந்த ஒரு பெண்ணு எந்த ஒரு கணவன் வாழ்கிறானோ அவங்களுக்குத்தான் இந்த ஆசை. ஆண்டவரை பத்தி நினைக்காம, ஆண்டவரை பத்தி கவலைப்படாம, என்கிட்ட எல்லாருக்கும் என் உடல்ல உயிர் இருக்கிறதானையும், என் உடல்ல அது தெம்பு இருக்கிறதானே, எந்த ஒரு கடவுளையும் என் தேத்தல, எனக்கு சுகம் போதும், அது மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் தேவை. உடலில் தோன்றி உடலில் மறைகின்ற அந்த இன்பம் மட்டும் போதும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் எந்த ஒரு ஆசையும் நமக்கு கிடைக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன? உங்களுக்கு தாத்தாயே எனக்கு தெரியாது. என்னது உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இறைவார்த்தையின் வழியில், இறைவார்த்தையின் ஒளியில் உங்களுக்கு எடுத்து காட்டுத சொல்லிட்டேன். ஆனா இனிமேல் நல்லதொரு குடும்பமா, தெரு குடும்பமா வாழ்வதும் திரு குடும்பமா வாழ்வது யாருடைய கையில் இருக்குது? உங்களுடைய கையில் தான் இருக்கு. திரு குடும்பமா வாழ்ந்தாக்க இறைவனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தெரு குடும்பமா வாழ்ந்தா போற வர நாய் பெய் எல்லாம் உங்களை பத்தி கேவலமா பேசிட்டு போகும். அந்த இழிச்சொல்லுக்கு நாம் ஆளாக வேண்டுமா? அல்லது திரு குடும்பமா வாழ்ந்து இந்த குடும்பத்தை போன்று நாமும் வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்ல நாம் கேட்டு இன்னும் அந்த இறைவனிலை ஊறி நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாற்றுக்கும் சான்று பகர முயற்சி செய்கிறோமா? நீங்க தான் செய்யணும். யார் செய்யணும்? நான் வந்து சன்னியாசி, அதனால நான் இதுல உங்களோட சேர்ந்து என்னை பேச முடியாது. யார் வாழ்ந்து காட்டணும்? திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இதை வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த இறைவனுடைய ஆசீர், அந்த இறைவனுடைய அருட்கரம், அந்த இறைவனுடைய பாதுகாப்பு, அந்த இறைவனுடைய உடனிருப்பு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் எங்கு சென்றாலும் புடை சூழ்ந்து பாதுகாக்கும் என்பதை மனதில் இருத்தி ஆண்டவருக்கு உகந்த இல்லற வாழ்வை, குடும்ப வாழ்வை வாழ முயற்சி செய்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.